சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுடைய வேட்பாளராக ஓபிஎஸ் அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அரசியலில் பெரும் திருப்பம். மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைகிறாரா? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மக்கள் மாற்றத்துக்காக பார்த்திங்கன்னா காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் அதாவது அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி விவகாரம் காரணமாக பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக 3 முறை இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அனைவருக்குமே தெரியும். ஓ பன்னீர்செல்வம் மட்டும் கிடையாது, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு மூவரையும் பார்த்தீங்கன்னா மூவர் மட்டுமல்லாமல் 25க்கும் மேற்பட்டவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தால். ஆனால் தற்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுகவில் ஒருங்கிணைத்து கட்சியில் ஏற்கனவே பிரின்சர்களை சேர்த்து எப்படியாவது இந்த 2026 தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்துட்டு வர்றாரு. காரணம் என்னென்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்துட்டு வர்றாரு. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் மற்றும் பார்த்திங்கன்னா பின்னணிவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதனால் எப்படியாவது நீக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இவர்களையும் இருவரையும் பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையும் சரி, அதாவது அதிமுகவில் நிர்வாகிகளும் சரி, தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்களும் சரி இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 2026 தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே 2021 தேர்தலில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது திமுக வெற்றி பெற்றது, அதிமுக படுந்தோல்வியை சந்தித்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுப்பேற்றத்திற்கு பிறகு ஒரு தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா வெற்றியை இவர் பெறவில்லை. இடைத்தேர்தல் தோல்வி, லோக்சபா தேர்தலில் தோல்வி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக படுந்தோல்வியை மட்டுமே சந்தித்து வர்றாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஒருங்கிணைத்து அது மூலயமாக வரக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை வைத்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை எப்படியாவது பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. அதனால் நம்ம பொறுத்து பார்ப்போம். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்கள் இணைகிறார்களா? இணைகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டுகளை ஒதுக்கி கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.